ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் கிரிக்கெட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைலன்ஸ்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. நல்லா ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். சரி, ஓகே, ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம். சைலன்ஸ் பிரேக் பண்றோம். இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ், முக்கியமான ஃப்ரான்ச்சைஸிங்க சைலன்ஸ்லாம் பிரேக் பண்ணி ஒரு போஸ்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் போட்டிருக்காங்க. அது என்னன்னா ஆர்சிபி கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு நாள் ஒரு 3 months வந்துட்டு அந்த சைலன்ஸ் வந்துட்டு அவங்களோட கிரீஃப் இனி வருங்காலங்கள்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமா செயல்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட இருக்கணுங்கிற ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இனிமேலாம் பார்க்கணும், அது என்ன பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்க எதுன்ட்டு. கரெக்டா ப்ரிசைஸா சொல்லணும்னா 84 days கழிச்சு போட்டிருக்காங்க. ஆமா, அவங்க டேக்கு தகுந்த மாதிரியே ஆர்சிபி கேர்ஸ், அந்த கேர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்துட்டு இன்னும் முன்னாடியே சைலன்ஸ் இஸ் நாட் அ டூல் ஃபார் என்ன சொல்றது, என்னமோ மௌனம் சம்மதம் அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க. பட் இந்த சுச்சுவேஷன்ல இவ்வளவு சைலண்டா இருந்தது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எனக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு. லைக் என்ன பண்ணோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த 11 ஃபேன்ஸ் ஸ்டாம்பேட்ல உயிரை விட்டுருக்காங்க, அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுல நான் ரொம்ப கீனா இருக்கேன். ஸோ தட் வில் செட் அ பெஞ்ச் மார்க் ஃபார் அதர் ஃப்ரான்ச்சைஸ். எப்படி நம்ம ஃபேன்ஸை வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் வந்து வழி நடத்தணும் அப்படிங்கறது பண்ணுவாங்களா அப்படிங்கறது கொஸ்டின் மார்க்கு. அது இருந்துதான் பார்க்கணும். சரி, அது இருக்கட்டும். நம்ம மெயின் மேட்டரே வந்துட்டு இந்த காணொலியே வந்துட்டு மஞ்சள் கொத்துக்கெல்லாம் வச்சு எதுக்கு பேசணும் நம்ம? ஸோ பேசுங்க அண்ணனை பத்தி. ஆஷனா எனக்கு தெரிஞ்ச ஒரு வெல் டிசர்வ்டு ஐபிஎல் கெரியர், பட் வெல் டிசர்வ்டு என்னன்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கரும்புள்ளி வச்சுதான் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஹோம் கம்மிங்னு எல்லாம் பேசிட்டு ஆக்சுவலி அது குட் ஹோம் கம்மிங்கா இருந்திருக்கும். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ்னால அது வந்துட்டு கரெக்டா போகல. முன்னாடி எல்லாம் வந்துட்டு இவ்வளவு சோசியல் மீடியா, இவ்வளவு இன்ட்ராக்ஷன், யூடியூப், இன்ஸ்டா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இருந்தனால வி ஆர் ஆப்வியஸ்லி நம்ம லக்கின்னு சொல்லலாம் அந்த இதெல்லாம் தெரியாம. இப்போ வந்துட்டு டுவர்ட்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா சைடு மூவ் ஆனனால ஒரு சின்ன துரும்பு நவந்தாலும் வெளியே தெரியற மாதிரி இருக்கு. அது இல்லாம வந்துட்டு அவரு ஃபென்டாஸ்டிக் கெரியர் தான் ஐபிஎல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2010, 11 சிஎல் T20 டிராஃபில ஒரு மெயின் கீ ஃபேக்டரா இருந்தது ஆஷ். அது வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து தேவையில்லாம நிறைய கான்ட்ரவர்சி ஆஸ் அ டீம் மேனா இன்சைட் இதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியில யூடியூப்ல அதை வந்து அவ்வளவு பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் ஆஷனா ஃபேவரட்டா இருந்தாலுமே டுவர்ட்ஸ் த எண்ட் கைண்ட் ஆஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா, இத்தனை எல்லாம் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து பேசியிருக்கணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன நினைச்சேன், இந்த 3 seasons அதாவது நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரைக்கும் விளையாடுவாப்ல. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவும் அப்படிதான் எடுத்திருப்பாங்க, அஸ்வினும் அப்படிதான் இருந்திருப்பாரு. அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்திருக்கும். பட் போன இதுல வந்து பீடாக் பேசினது, அஸ்வினை ஆஷனாவை சப்போர்ட் பண்ணி பேசினது, அதெல்லாம் வந்த போதே எனக்கு கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து டிவால்ட் பிரேவிஸ பத்தி பேசினுமே எனக்கு எங்கேயோ பொறி தட்டுச்சு. இது வந்துட்டு சரி வராது, ஒன்னா இந்த சீசன் வந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிருவாப்ல, இல்லைன்னா அப்படியே மென்டார் அந்த மாதிரி வந்துட்டு 1-2 மேட்ச் விளையாண்டுட்டு நான் வந்துட்டு அப்படி போயிருவேன்னு சொல்லுவாப்லங்கிற வைப்பு தான் எனக்குமே அதான் தோணுச்சு. அஸ்வின் வந்துட்டு அந்த டிவால்ட் பிரேவிஸ் அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தப்போ ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கூட போட்டிருந்தாரு. நான் சொன்ன கான்டெக்ட் வந்துட்டு இது, அது அப்படியே வேற மாதிரி மேனிபுலேட் ஆகி இந்த மாதிரி சோசியல் மீடியா பரவிடுச்சுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்துட்டு அது என்ன கான்டெக்ட்டா கூட வந்துட்டு போகுது, அதை பத்தி நீங்க பிரான்ச்சைஸியோட அசோசியேட்டா ஒரு பிளேயர் அசோசியேட் ஆயிருக்கீங்கன்றப்போ அதை பத்தி பேசவே கூடாது. நீங்க அதான் கரெக்ட். பர்சனலா பேசுறது வேற, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பேசுறது வேற. கான்ட்ராக்ட்ஸ், அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ், அப்புறம் இன்டர்னல் பெப்டாக்ஸ், அதை வந்துட்டு ரொம்ப விரிச்சு பேசுறது தப்புதான் எனக்கு தெரிஞ்சு. நீ பிளேயரா இருக்கிறப்போ நீங்க வெளியே வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றது வேற, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ஷேர் பண்றது வேற. சோ என்ன சொன்னாலும் he is retired from IPL, என்னதான் ஒரு மாதிரி எண்டுனாலும் ஓகே ஃபைன், இதுக்கு மேல பெருசா போயிட்டு அடிவாங்கல அப்படிங்கறதெல்லாம் சந்தோஷம். இது இல்லாம அடுத்து அவரு அரௌண்ட் த வேர்ல்டு ஆட போறாரு. அங்க
தான் யாரு அப்படிங்கறத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சுட்டு அவரோட கெரியர் என் பண்ணா இன்னும் நல்லா இருக்குங்கிற. ஸோ இதெல்லாம் முடிஞ்சது. இது இல்லாம வந்துட்டு ஐபிஎல் ரிலேட்டடாவே இந்த ட்ரேடிங் விண்டோலாம் வந்துட்டு ரொம்ப சாம்சங் அது டுவர்ட்ஸ் அஸ்வின் அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கேஎல் ராகுல் வந்துட்டு டெல்லி அவரு, அதே மாதிரி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்ல வந்துட்டு இஷான் கிஷன், இது எல்லாமே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இது பண்ணும்போது ஏதோ ஒரு நோக்கி போற மாதிரி இருக்கு. எங்கேயும் நோக்கிதான். எங்களுக்கு வந்துட்டு கேகேஆருக்கு வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு ஓப்பனிங்ல இறங்குறவங்க கேப்டன்சியும் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் தேவைங்கிறனால வந்துட்டு இந்த சஞ்சு சாம்சன் கேஎல் ராகுல் ட்ரேட் எல்லாம் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி ஒரு ஸ்டெப் எடுத்ததெல்லாம் உண்மைதான். அது நம்ம ரிப்போர்ட்ஸ் படிச்ச மாதிரி அதெல்லாம் உண்மைதான். பட் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இன்னும் ஃபினிஷ் ஆகி ட்ரெயின் நடக்கிற சூழ்நிலையில இப்ப எதுவுமே இல்ல. மோஸ்ட்லி எல்லாம் ஆக்ஷன்ல தான் எல்லாமே தெரியும். சாம்சங் வந்துட்டு ஆக்ஷன் போறது, கேஎல் ராகுல் எல்லாருமே. உங்களுக்கு கேஎல் ராகுல்னா டெல்லி விட மாட்டாங்க. தெரியாது. உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கு போற வாய்ப்பு இல்ல. வெங்கி ஐயர் தான் நீங்க ட்ரேட் பண்ணி ஆகணும். வெங்கி ஐயர் கீனா இருக்காங்களான்னு தெரியல. ஆர்சிபி மட்டும் தான், டிகே மட்டும் தான் கீனா இருப்பாங்க. யாரு கீனா இருந்தாலுமே 23, 24க்கு எப்படி வெங்கி ஐயரை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க? க்ளோஸ் பண்ணா அவங்களுக்கு பர்ஸ் இருக்காது இல்ல. ஆமா. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீனு இந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்ஸும் ஓபன் ஆகுது. கேமரூன் கிரீனுக்கெல்லாம் நல்லாவே நல்ல பிரைஸ் இருக்கும். சோ அதனால டக்குன்னு வெங்கி ஐயருக்கெல்லாம் 23, 24 கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பெருசா ட்ரேட்லாம் இந்த டைம் இருக்காது. எல்லாமே ஆக்ஷன்ல தான் பாக்குற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா, ஆனா பெரிய நேம்ஸ் சின்ன ட்ரேட்ஸ் வேணா அதை நடக்கலாம். சின்ன ட்ரேட்ஸ் போகாது. ஹார்திக் பாண்டியா மாதிரி வாய்ப்பு இல்ல. பட் ஆனா பிக் நேம்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வர மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சாம்சங் கன்ஃபார்ம்டு. ஜெய்ஸ்வால் தெரியல. ராகுல் வாய்ப்பு இல்ல. டெல்லி ராகுல் அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் ராகுலே வெளியே போறேன்னு இல்ல. இந்த ராகுல் வந்துட்டு அந்த கேகேஆரோட இது இருக்கு இல்லையா, அந்த ட்ரேடு இனிஷியேட்டிவ் நடந்துச்சுல, பேசினாங்கல்ல, ராகுல் வந்துட்டு அதை நிராகரிச்சதான் வந்துட்டு நான் படிச்சேன். இது ஒரு இன்ஸ்டா. இல்ல அது கிடையாது. நான் சொல்றது என்னன்னா கேகேஆர் நிராகரிச்சிட்டாங்க. ஓகே, ராகுலும் டெல்லியும் வந்துட்டு நிராகரிச்சிட்டாங்க அந்த ட்ரேடோட இது. அது ஓகே. நான் என்ன சொல்றேன், லாஸ்ட் மூமெண்ட்ல ராகுல் வந்துட்டு ஐம் நாட் ஒர்த் ஃபார் திஸ் மணி, ஐ கேன் அகைன் கோ இன் டு த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் வேற பிரான்சைஸ்க்கு ஆடணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணா கூட அட் த டைம் வெளியே வரலாமே தவிர டெல்லி கேபிட்டல்ஸ் விட மாட்டாங்க. அவரு டெல்லி கேபிட்டல்ஸ் விடக்கூடிய ஆளுனா, ஏன்னா எவ்வளவு பிளேயர்ஸ் டெல்லி விட்டுருக்கானுங்க. ஒரே சீசன்ல விட மாட்டாங்க. அவங்க ஒரு 2-3 சீசன் பார்த்துட்டு, இப்போ பந்த் வந்து தானா வெளியே வந்தப்பல டெல்லியோட ஹிஸ்டரியே வந்துட்டு ஃபுல்லி மேட் அப் ஆஃப் இந்த மாதிரி பிளண்டர்ஸ் தான், டிராஃபிஸ் கிடையாது. கரெக்டா? சரி, ஓகே. அது உங்களுக்கு எந்த ட்ரேட் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, யார் ட்ரேட் ஆவா இல்ல ஆக்ஷன்ல யாரு உங்களுக்கு நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. Until then, it's bye from Peace Sky Cricket.